NCERT syllabus 9th standard chapter 2 polynomials exercise 2.2 third question என்னன்னு பார்த்தீங்கன்னா verify whether the following are zeros of the polynomial. So ஒரு polynomial கொடுத்திருப்பாங்க, அதுக்கு ஏத்த மாதிரி x values கொடுத்திருப்பாங்க, அதுக்கு ஜீரோவா இல்லையா, அதாவது வந்துட்டு கொடுத்திருக்கிற x value இந்த polynomialக்கு ஜீரோ வேல்யூவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். which means நம்ம அந்த வேல்யூ சப்ஸ்டிடியூஷன் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஜீரோன்னு கிடைக்கணும். அப்படி கிடைச்சதுன்னா x is equal to என்ன நம்பர் கொடுத்திருக்காங்களோ is a zero of the polynomial, கிடைக்கலனா not a zero அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். So first subdivision என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா p of x is equal to 3x plus 1, x is equal to minus 1 by 3. அப்படியே இந்த p of x க்கு பதிலா இந்த வேல்யூவை சப்ஸ்டிடியூஷன் பண்ணுங்க. So minus 1 by 3 is equal to 3 into x னா 3x னா என்ன அர்த்தம்னா 3 into x. So அப்ப x க்கு பதிலா என்ன போடுவோம்னு பார்த்தீங்கன்னா minus 1 by 3 plus 1. So எப்பவுமே ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறதா சிம்பிளிஃபை பண்ணணும். இந்த பிராக்கெட்ல எதுவும் பெருசா சிம்பிளிஃபிகேஷன் இல்ல. அடுத்து இந்த போர்ட் மாஸ் ரூல் படி பார்த்தீங்கன்னா மேலே மல்டிப்ளிகேஷனை பண்ணணும். ஸோ மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்ன்ற கான்செப்ட் வரும்போது இந்த 3யும் கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ லெஃப்ட் ஓவர் டேர்ம் என்ன மட்டும் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா -1 + 1 சொல்லிட்டு இருக்கும். ஸோ -1 + 1 ஆன்சர் என்ன வந்துரும்னு பார்த்தீங்கன்னா 0. தட் இஸ் p of -1/3 உடைய வேல்யூ 0ன்னு வந்ததுன்னா என்ன லைன் எடுத்து எழுதணும்னு பார்த்தீங்கன்னா therefore x is equal to -1/3 is a zero of the polynomial அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதுவீங்க. இதில் செகண்ட் சப்டிவிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா p of x is equal to 5x minus 5 ன்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகேங்களா, x உடைய வேல்யூ என்ன இருக்குது 4/5. அப்படியே சப்ஸ்டிடியூஷன் பண்ணுங்க. p of x க்கு பதிலா 4/5 which is equal to 5 into x க்கு பதிலா 4/5 minus 5. so 5 and 5 gets cancelled. மீதி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4 minus 5. ஆனா இது என்ன கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா not equal to 0. so அப்ப என்ன அர்த்தம் p of 4/5 not equal to 0 ன்னு வந்ததனால நீங்க லாஸ்ட்ல என்ன ஆன்சர் எடுத்து எழுதணும், அதாவது x உடைய வேல்யூ என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா 4/5. therefore x is equal to 4/5 is not a zero of the polynomial அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதணும். third subdivision p of x is equal to x square minus 1. x க்கு ரெண்டு வேல்யூஸ் கொடுத்திருக்காங்க. சோ ஒண்ணா சப்ஸ்டிடியூஷன் பண்ணுவோம். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா p of x க்கு பதிலா 1 ன்னு சொல்லிட்டு சப்ஸ்டிடியூஷன் பண்றீங்க. சோ x க்கு பதிலா 1 ஸ்கொயர் minus 1. 1 ஸ்கொயர் பண்ணா 1. சோ 1 minus 1 என்ன வந்துருச்சுன்னு பாத்தீங்கன்னா 0. அதாவது p of 1 உடைய வேல்யூ 0 ன்னு சொல்லிட்டு வந்துச்சு. அப்போ என்ன எடுத்து எழுதலாம், therefore x is equal to 1 is a zero of the polynomial அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதலாம். அடுத்து பாத்தீங்கன்னா என்ன சப்ஸ்டிடியூஷன் பண்ணனும்னா p of x க்கு பதிலா -1 ன்னு சொல்லிட்டு சப்ஸ்டிடியூஷன் பண்ணுங்க. சோ அப்ப x ஸ்கொயர்னா என்ன வரும், -1 the whole square minus 1. மைனஸ் ஸ்கொயர் பண்ணும்போது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா பிளஸ். ஸோ அப்போ 1 into 1 என்ன வந்துரும்னா 1 minus 1. ஸோ இதோடைய ஆன்சரும் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 0. ஸோ therefore p of -1 உடைய வேல்யூ 0ன்றதுனால therefore x is equal to -1 is a zero of the polynomial அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதணும். இதிலே அடுத்த ஃபோர்த் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா p of x is equal to x plus 1 into x minus 2. இதுக்கு x வேல்யூஸ் என்ன கொடுத்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்க புக்ல -1, 2 ன்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சப்ஸ்டிடியூஷன் பண்ணலாம், p of x is equal to -1 ன்னு சொல்லிட்டு சப்ஸ்டிடியூஷன் பண்ணுங்க. சோ அப்ப என்ன வரும் -1 + 1 into -1 - 2. so -1 + 1 என்ன வந்துரும்னு பார்த்தீங்கன்னா 0 into anything என்னதான் வரும்னு பார்த்தீங்கன்னா 0. அது நீங்க போடணும் கூட அவசியமே இல்லை, வேணும்னா போட்டுக்கோங்க. so -3. so 0 into anything என்னதான் வரும்னு பார்த்தீங்கன்னா 0. இது 0 into -3 தானே தவிர 0 - 3 கிடையாது. பிராக்கெட் இருக்குது which means multiplication. so அப்போ p of -1 உடைய வேல்யூ 0 ன்னு வந்ததுனால நம்ம என்ன எடுத்து எழுதலாம், x is equal to -1 is a zero of the polynomial அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதலாம். அடுத்து என்ன வேல்யூ எடுத்துக்கணும், x is equal to 2. so p of x க்கு பதிலா 2 which means 2 plus 1 is 3. ஸ்ட்ரைட்டா போட்டுருங்க. 2 minus 1 2 என்ன வந்துரும்னு பார்த்தீங்கன்னா 0. so again 0 into anything என்னதான் வரும்னு பார்த்தீங்கன்னா 0. so p of 2 0ன்றதுனால x is equal to 2 is a zero of the polynomial. Fifth subdivision பார்த்தீங்கன்னா p of x is equal to x square. x உடைய வேல்யூ 0. so சப்ஸ்டிடியூஷன் பண்ணுங்க. p of x க்கு பதிலா 0. 0 ஸ்கொயர் பண்ணா என்னதான் வரும்னு பார்த்தீங்கன்னா 0. அப்ப என்ன எடுத்து எழுதணும், x is equal to 0 is the zero of the polynomial. ஓகேங்களா, so next sixth subdivision என்னன்னு பார்த்தீங்கன்னா p of x is equal to lx plus m. x உடைய வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க அது சப்ஸ்டிடியூஷன் பண்ண போறோம். so -m/l. so சப்ஸ்டிடியூஷன் பண்ணலாம். l க்கு பதிலா கிடையாது, x க்கு பதிலா -m/l plus m. எது கேன்சல் ஆயிரும், l கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா -m plus m ன்னு சொல்லிட்டு இருக்கும். so -m plus m என்ன வந்துரும்னு பார்த்தீங்கன்னா 0. so p of -m/l உடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0. அப்படின்னா என்ன எடுத்து எழுதலாம், x is equal to -m/l is a zero of the polynomial.
செவன்த் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா p of x is equal to 3x square minus 1 x is equal to சொல்லிட்டு ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றா சப்ஸ்டியூஷன் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் p of xக்கு பதிலாக -1/√3. ஸோ அப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 3 x ஸ்கொயருக்கு பதிலாக -1/√3 the whole square -1. ஸோ ஃபர்ஸ்ட் இதே எதுவும் பண்ணக்கூடாது. பவர் இருந்ததுன்னா பிராக்கெட் இருந்து பவர் இருந்ததுன்னா முதல்ல பவரை தான் முடிக்கணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 3 ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க. மைனஸ் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா +1 × 1ன்றது 1. √3 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 3. ஸோ தட் இஸ் √3 × √3 is 3ன்னு சொல்லிட்டு வரும் -1. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா 3யும் கேன்சல் பண்ணலாம். ஸோ ரிமைனிங் இருக்கிற டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 - 1ன்னு வரும் which is equal to 0. ஸோ எதோடைய வேல்யூ 0ன்னு வந்திருக்குது? p of -1/√3 உடைய வேல்யூ 0. அதாவது x is equal to -1/√3ன்றது is a 0 of the polynomial. செகண்ட் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை சப்ஸ்டியூஷன் பண்ணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா p of xக்கு பதிலாக 2/√3 which is equal to 3. x ஸ்கொயருக்கு பதிலாக 2/√3 the whole square -1. ஸோ ஆஸ் யூஷுவல் போனதில் போட்ட மாதிரியே ஃபஸ்ட்டு பவரை முடிச்சிடலாம். 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4, √3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 3 -1. 3 கேன்சல் ஆகிடுது. மீதி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4 - 1 which is equal to 3. இது எதோடைய வேல்யூ? p of 2/√3 3ன்னு வருது which is not equal to 0. அப்போ என்ன எழுதணும்? therefore x is equal to 2/√3 is not a 0 of the polynomial. இதிலே லாஸ்ட் சப்டிவிஷனை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ஸோ அவ்வளோதான் அந்த சம்ஸோட சொல்யூஷன். தேங்க்யூ.